அனைத்து முன்னாள் படை வீரர்கள், இந்நாள் படை வீரர்கள், துணை ராணுவ வீரர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வீட்டு வரியிலிருந்து விலக்கு சார்ந்த விளக்கங்கள். இந்த வீட்டு வரி நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்ரீ M.K. ஸ்டாலின் நேற்று நியூஸ்ல சொன்னது நிறைய பேர் நிறைய கருத்துக்கள். அதில் சிலர் நாங்க போய் மேயர்கிட்ட லெட்டர் கொடுத்தோம், நாங்க போய் கலெக்டர்கிட்ட லெட்டர் கொடுத்தோம், அதனால் ஆயாச்சு, இது எங்களுடைய சாதனை, கொஞ்சம் பேர் அதுல வந்துள்ள ப்ராப்ளம்ஸ் முதல்ல எங்களுக்கு தெரியும் அப்படின்னால நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வரவேற்கத்தக்கது. இருப்பினும் பேச்சுவார்த்தை, அது சார்ந்த நடவடிக்கை பல வருஷங்களாக எடுத்திருந்தாலும் டிசம்பர் 6, 2022 ஈரோடு எக்ஸ் சர்வீஸ்மேன் அசோசியேஷன் பிரசிடென்ட் பழனி மற்றும் டீம், அந்த டைம்ல TNES கன்வென்ஷன் உருவாகல. நேரடியாக CM அவர்களை போய் பார்த்தோம், இந்த விஷயத்தை பத்தி பேசணும். அந்த நாள் அவர் சொன்ன விஷயம், துறை சார்ந்த மினிஸ்டருக்கு கடிதம் கொடுக்கிறதுக்கு. அவரை பார்த்ததுக்கு அப்புறம், அதாவது டிசம்பர் 6 2022 பார்த்ததுக்கு அப்புறம் இது சார்ந்து திண்டுக்கல்ல மாண்புமிகு மினிஸ்டர் I. பெரியசாமி சார் போய் நான் நேரடியாக சந்திச்சேன். ஏன் அப்படின்னா, அப்ப அவரு தான் எக்ஸ் சர்வீஸ்மேன் நலத்துறை அமைச்சர். அப்ப அவர் கண்டிப்பாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அது முடிஞ்சு டிசம்பர் 14 மாண்புமிகு I. பெரியசாமி சார் அந்த துறையிலிருந்து மாற்றப்பட்டு அந்த துறைக்கு மாண்புமிகு தற்போதுள்ள எக்ஸ் சர்வீஸ்மேன் நல அமைச்சர் சிவா வி. மெய்யநாதன் அவர்கள் அந்த பொறுப்பெடுத்தார். அந்த டிசம்பர் 18, 2022 ஈரோடு எக்ஸ் சர்வீஸ்மேன் அசோசியேஷன் பிரசிடென்டாய நான் முதல்ல மாநாடு போட்டேன். அந்த மாநாட்டில் 2 அமைச்சர்கள் வந்திருந்தாங்க விருந்துகள், அந்த கெஸ்ட், சீஃப் கெஸ்டாக. அதுல ஒருத்தர் சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் எஸ். முத்துசாமி சார், ஈரோடு சேர்ந்தவர், குடிசை மாற்று வாரிய மினிஸ்டர், அதாவது ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர். அவரும் மாண்புமிகு மினிஸ்டர் சிவா வி. மெய்யநாதன் அவர்களும் அந்த மாநாட்டில் பங்கு சேர்ந்து மாநாட்டு கோரிக்கையாக இந்த மனு அளிக்கப்பட்டது. டிசம்பர் 18, 2022 2024 வரை பலவேறு மீட்டிங் சிவா வி. மெய்யநாதன் சார் கூட டீமாகவும் தனிப்பட்ட முறையிலையும் கலெக்டரேட்லையும் அவருடைய கேம்ப் ஆபீஸ்லயும் எப்பெல்லாம் மீட்டிங் நடக்குது 5 விஷயத்தை பத்தி நாங்க பேசணும். அதுல முதல் விஷயம் வீட்டு வரி விலக்கு. இது சார்ந்ததுதான் பேசியது, அது ஃபைனல் ஆனது. இதுதான் நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் பேசிய வீட்டு வரி விலக்குக்கு உள்ள காரணம். 70 வருஷத்துக்கு முன்னாலேயே, அதாவது 1982 பாக்கி உள்ள எல்லா மாநிலங்களிலும் விலக்கு இருக்கு. நமக்கு இப்பதான் 19 ஜனவரிக்கு தான் நிதிநிலை அறிக்கையில சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம், அந்த டைமில் உள்ள ஈரோடு எக்ஸ் சர்வீஸ்மேன் அசோசியேஷன் பிரசிடென்ட் வித் டீம்
அது மார்ச் 10ஆம் தேதி தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் என்ற ஒரு புதுசாக ஒரு அசோசியேஷன் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. அந்த டீமோட கூடயும் செக்ரட்டரியேட்ல மீட்டிங் நடந்தது, ராஜ்ய சைனிக் போர்டில் மீட்டிங் நடந்தது. இந்த மீட்டிங்ல எல்லாமே எடுத்து வைக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வீட்டு வரி விலக்கு. அது ஒரு ரகம் அல்ல, ஒரு அமௌண்ட் கிடையாது, ஒரு சோஷியல் வேல்யூ, சொசைட்டியில் இருக்கிற ஒரு அந்தஸ்து, மக்களால் நமக்கு கொடுக்கிற மதிப்பு, இதெல்லாம் பேசப்பட்டு இப்போ அது வந்திருக்கு. அதுக்காக இன்னைக்கு 14/3/2024 மாண்புமிகு ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் ஸ்ரீ எஸ் முத்துசாமி சாரை சந்திச்சு அவருக்கு நன்றி தெரிவித்து என்ன சொன்னேன் அப்படின்னா, சார் ரொம்ப முயற்சி பண்ணி 25 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க விலக்கு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அந்த விலக்குக்குள்ள அந்த கிரைட்டீரியா சரத் இந்த மாதிரி உள்ள கடிதங்கள் கொடுக்கணும். டாக்ஸ் கட்டுறவங்களுக்கு, இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்களுக்கு இதிலிருந்து விலக்கு இல்லை, இது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சருக்கு கடிதம் போட்டிருக்கிறேன். இருப்பினும் நீங்க நேரடியாக அவரை சந்திச்சு இந்த விஷயத்தை எடுத்து சொல்லணும் அப்படின்னு இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் மினிஸ்டரை நேரடியாக சந்திச்சு லெட்டர் கொடுத்துருக்கேன். இதுதான் இதுல ஃபிளாஷ்பேக். நிறைய எக்ஸ் சர்வீஸ்மேன் லீடர்ஸ் நாங்க சொல்லிட்டாச்சு, நீங்க சொல்லிட்டாச்சு. இந்த ஒரு ஸ்டெப் இது விலக்கு இல்லை, எக்ஸம்ஷன் கிடையாது, ரீஎம்பர்ஸ்மெண்ட் கொடுக்கலாம், திருப்பி வாங்கணும். அந்த திருப்பி வாங்க முடியாது, அவ்வளவு கிரைட்டீரியா கேட்டிருக்காங்க. அதில் அதாவது நம்ம எவ்வளவு கட்டுறோமோ அதுக்கு 3 மடங்கு செலவு பண்ணா தான் அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்கி நமக்கு சப்மிட் பண்ண முடியும். அதனால இந்த விலக்கு மறுபரிசீலனை செய்து அதில் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சீஃப் மினிஸ்டர் அவர்களுக்கும் இன்னைக்கு நேரடியாக மினிஸ்டர் திரு எஸ் முத்துசாமி சாருக்கும் லெட்டர் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வாட்ஸ்அப்ல எல்லாம் சொல்லலாம், இனி ஒரு 6 மாசம் முடிஞ்சு அதுல கண்டிப்பா திருத்தம் வரும், மாற்று கருத்தே இல்லை. திருத்தம் வர்றவரை திருப்பி லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்கும், அதுக்கு மாற்று கருத்து இல்லை, திருத்தம் வரும். அப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு அப்பவே தெரியும், நாங்க கலெக்டருக்கு லெட்டர் கொடுத்துருந்தோம், மேயருக்கு லெட்டர் கொடுத்துருந்தோம், அதனால மாறியாச்சு அப்படின்னு. நானும் ஸ்ரீநகர், ஜம்மு அண்ட் காஷ்மீர், சிக்கிம் இங்க எல்லாம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். சிப்பாயா இருக்கும் போது டியூட்டியும் பார்த்துருக்கேன். இந்த நைட் டியூட்டிக்கு ரொம்ப குளிரா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் டியூட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா தீ போடுவாங்க குளிர்காயத்துக்கு. பாக்கி செகண்ட் டியூட்டி, தேர்ட் டியூட்டி எல்லாம் விறகு எடுக்க மாட்டாங்க, அந்த தீக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா கரெக்டா குளிர்காயத்துக்கு உட்காந்துருவாங்க. இதுதான் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் லீடர்ஸ் உள்ள ஹேபிச்சுவல். அப்படித்தான் நிறைய பேர் இருக்காங்க. இதை கொஞ்சம் மாற்றி எல்லாருமே ஃபீல்டில் வாங்க, எல்லாருமே கேள்விகள் கேளுங்க, அரசு கிட்ட கேள்விகள் கேளுங்க. யாரு எக்ஸ் சர்வீஸ்மேன் சார்ந்தவருக்கு ராத்திரியும் பகலும் வேலை பண்ற லீடர்ஸ் நிறைய இருக்காங்க. திருச்சியில இருக்காங்க, மதுரையில் இருக்காங்க, தேனியில் இருக்காங்க, இதெல்லாம் தெரியும். அந்த இண்டிவிஜுவல்கிட்ட போய் நீங்க கேள்வி கேட்க வேண்டாம். இந்த கேள்வி கேட்கணும், இந்த கேள்வி மட்டும் கேட்கறது கேரக்டர் அண்ட் ஒரு டீம் இருக்கு, அவங்களுக்கு தான். அவங்க கவர்மெண்ட் கிட்ட போய் கேளுங்க, கேட்கறதுக்குள்ள கெட்ஸ் இல்லை, அது வேற, அதுவும் எங்களுக்கு தெரியும். எனவே இந்த டாக்ஸ் விஷயம் சாட்டிஸ்ஃபை அல்ல, இதுக்கு மாற்றம் கொண்டு வரணும், நம்பிக்கையை கொண்டு வருவாங்க. இவ்வளவு தொடர்ந்து இவ்வளவு வருஷம் இல்லாத ஒரு பாலிசியை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அரசு தயாராயிட்டாங்க அப்படின்னா அந்த உண்மையான சூழ்நிலையை எடுத்து சொல்லி அதுல மாற்றம் கொண்டு வந்து எல்லாருக்குமே, அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படிங்கிறது ஒரு ட்ரேட், ஒரு லேபிள். அது சாதாரணமான லேபிள், ஒரு கிரேட் வேல்யூபிள் லேபிள்.
அதற்கு மதிப்பளித்து நம்மளுடைய கோரிக்கையை அரசு கேட்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். இந்த விஷயத்தை மாண்புமிகு ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் எஸ் முத்துசாமி சாரிடம் நேரடியாக பேசுவதற்கு நானும் தற்போது தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் புதுதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆஃபீஸ் பேரர்ஸும், அதாவது வெட்டன் தேவான்பு, வெட்டன் ஜார்ஜ் ராஜமாணிக்கம், வெட்டன் ராஜேந்திரன், வெட்டன் ஜெயராஜ் போன்ற மற்றும் சிலர் அனைவரும் சேர்ந்து இன்னைக்கு மினிஸ்டர்கிட்ட அந்த உண்மையான சூழ்நிலை எடுத்து சொன்னோம். அவர் கண்டிப்பாக சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ எம் கே ஸ்டாலின் அவர்களிடம் நேரடியாக பேசுவதாக உறுதி அளித்துள்ளார். எனவே இந்த விஷயத்தில் உடனடியாக ஒரு மாற்றம் வரும் என்று எதிர்பார்க்கிறேன். இப்பொழுதுக்கு இந்த வீடியோ அவ்வளவுதான். தேங்க்யூ வெரி மச். வணக்கம். வந்தே மாதரம்.